வணக்கம். என் பெயர் சங்கீதா. நான் டென்மார்க்ல இருந்து பேசுறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பங்காரு அம்மாக்கும் ரொம்ப நன்றி. இந்த பதிவுல நான் என்னோட அற்புதங்களை பத்தி நான் பகிர்ந்துக்க விரும்புறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் டென்மார்க் மூவ் ஆயிட்டு இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரெசிடென்ட் பெர்மிட் அண்ட் சிட்டிசன்ஷிப் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆச்சு இந்த சிட்டிசன்ஷிப். அதுக்கப்புறமா பெர்மிட் 4 வருஷம் ஆகும். 4ல இருந்து 6 வருஷம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா எந்த ஒரு கிரிமினாலிட்டி இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் நிறைய விதமான ரூல்ஸ், இந்த மாதிரி பப்ளிக்ல சிஸ்டம்லேருந்து ஹெல்ப் எடுத்துருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம அது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா 8 to 10 இயர்ஸ்க்கு 8லேருந்து 10 வருஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு ரெசிடென்ட் பர்மிட்டும் அதுக்கப்புறமா டேனிஷ் சிட்டிசன்ஷிப்பும் கிடைக்கும். ஸோ இது நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன். இந்த மாதிரி நான் நல்லபடியா எனக்கு ரெசிடென்ட் பெர்மிட்டும் டேனிஷ் சிட்டிசன்ஷிப்பும் கிடைச்சா நான் சக்தி ஒலிக்கு கண்டிப்பா எழுதுறேன்னு. அதே மாதிரி எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தாங்க. அது நல்லபடியா எனக்கு முடிஞ்சனால நான் சக்தி ஒலிக்கும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டேனிஷ் டிரைவிங் லைசன்ஸ். அது ஒரு பெரிய பெரிய என்ன சொல்றது, மேபி எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த காருக்குள்ள போய் உட்காந்தாவே, எனக்கு கார் ஓட்டி பழக்கம் இல்லை இந்தியால இருக்கும்போது. ஸோ எனக்கு உள்ள போயிட்டு காருக்குள்ள உட்காந்தாவே எனக்கு ஒரு மாதிரி படபடப்பு, நெஞ்சு, அதுக்கப்புறம் ரொம்ப பயமா ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்க நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுட்டு காருக்குள்ள இருந்துட்டு, இங்க நிறைய சைக்கிள் ஓட்டுறவங்க இருக்காங்க. ஸோ அவங்க மேலெல்லாம் இடிக்காம ஸோ பார்த்து போகணும். அதுக்கப்புறம் இது சிட்டிக்குள்ள டிரைவிங் லெசன் நான் எடுத்தனால ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு பாஸ் பண்றதுக்கு. கிட்டத்தட்ட நான் 5 வாட்டி ஃபெயில் ஆயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி நான் நல்லபடியா பாஸ் ஆனேன்னா நான் சக்தி ஒலிக்கு கண்டிப்பா எழுதுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி நான் பாஸும் ஆயிட்டேன் அந்த வாட்டி, 6வது வாட்டி. அது மாதிரி அதுக்கப்புறம் நான் சக்தி ஒலிக்கும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எங்க அப்பாக்கு இது ஒரு 2017ல நடந்துச்சு. அப்பா அவரோட ஒன் ஆஃப் த பேரனோட போயிட்டு கீழே ஃபுட்பால் விளையாடலான்னு அப்படின்னு நார்மலா போனாரு. அப்ப கால் நடப்போம் இல்லையா, இந்த எலும்பு அவருக்கு உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை திருப்பி ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணணும், பிளேட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரு 60 வயசுக்கு மேல் இருந்தனால ரொம்ப கஷ்டமாவும் இருக்கும். ஸோ ஆப்ரேஷன் நல்லபடியாவும் போகலாம், நல்லா இல்லாமவும் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால நான் அதுக்கப்புறம் சக்தி ஒலிக்கு நான் வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி அப்பாவுக்கு நல்லபடியா ஆப்ரேஷன் போகணும், என்ன ஆப்ரேஷன் பண்ணி அவரு திரும்பி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாருன்னா நான் சக்தி ஒலிக்கு எழுதுறேன்னு. நான் வேண்டின மாதிரியே எனக்கு அது நிறைவேறிச்சாச்சு. ஸோ நான் அதுக்கப்புறம் சக்தி ஒலிக்கும் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட மாமாக்கு, அதான் எங்க அக்காவோட ஹஸ்பண்டுக்கு, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு. அவருக்கு டிபி அதுக்கப்புறம் டிபி நார்மலா எந்த இடத்துல வந்தாலும் பரவாயில்ல. ஆனா அந்த பேங்க்ரியாஸ் கிட்ட வந்தனால அதை எடுக்கவே ரொம்ப சிரமமா இருந்துச்சு. அவங்களுக்கு அதை ஃபர்ஸ்ட் டயக்னோஸ் பண்ணவும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. டயக்னோஸ் பண்ணிட்டு எப்படி ட்ரீட் பண்றது, ட்ரீட்மெண்ட் 100% போகுமா இல்லையா, அது வேற ஏதாவது டிபி இல்லாம அப்படியும் அவங்களுக்கு நிறைய நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மெடிகேஷன் கொடுக்கணும், அது ப்ராப்பராகவும் எடுக்கணும். ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தனால ரொம்ப பயந்துட்டே இருந்தோம், நல்லபடியா போகுமா இல்லையான்னு. அக்காவுக்கு வேற அந்த சமயத்துல 2 குட்டி குழந்தைங்க. அவ கஷ்டப்பட்டு பாத்துக்கணும், குழந்தையும் பாத்துக்கணும், ஹஸ்பண்டையும் பாத்துக்கணும். அவ குஜராத்ல இருந்தா அப்ப அவளுக்கு நாங்க ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் ஒரு சில பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் ஸ்டில் அவ தானே முழுமையா, குழந்தைங்க தூங்குறது சாப்பிடுறது என்ன இருந்தாலும் அம்மா கிட்ட தானே இருக்கவங்க. ஸோ அது ஒரு கஷ்டமாவே அவளுக்கு அந்த அந்த சமயத்துல இருந்துச்சு. நான் அப்போ ரொம்ப வேண்டிக்கிட்டேன் அம்மா கிட்ட. அதுக்கப்புறம் சக்தி கவசமும் படிச்சேன். சக்தி கவசம் நான் மூல மந்திரம் 101 வாட்டி எழுதுறேன். அதுக்கப்புறமா 51 வாட்டி சக்தி கவசம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சக்தி ஒலிக்கும் எழுதுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன். மாமாக்கு குணமானா அதே மாதிரி அவர் நல்லபடியா குணமாகி வந்துட்டாரு. நானும் அதை சொன்ன மாதிரியே சக்தி ஒலிக்கும் எழுதிட்டேன், மூல மந்திரமும் எழுதிட்டேன், அதே மாதிரி சக்தி கவசமும் படிச்சுட்டேன். அது தவிர நான் ஒரு 101 ரூபாய் ஆதிபராசக்தி மெடிக்கல் ட்ரஸ்ட்டுக்கும் டொனேஷன் கொடுக்குறேன்னு வேண்டிக்கிறேன். நான் அதே மாதிரி அதுவும். என்னோட 2வது அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க கடன் தொல்லையால. எப்பவுமே ரொம்ப கவலையோடயே இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் பார்க்க மனசு ரொம்ப சங்கடமா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்போ நான் அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டு எங்க அக்காவை முழுமையா இந்த கடன் தொல்லையில இருந்து அவங்கள வெளிக்கொண்டு வாங்க அம்மா, நான் சக்தி ஒலிக்கு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன்.
அதே மாதிரி அம்மாவும் அத பண்ணாங்க. நான் சக்தி ஒலிக்கும் எழுதிட்டேன். இதுல என்ன ஒரு அதிசயம்னா, என்னோட நான் வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருந்தேன். என்னோட காசையே குடுத்து அவங்கள வந்து அந்த கடன் தொல்லையிலருந்து மீட்டு கொண்டு வந்த மாதிரி அந்த எல்லாமே அமைஞ்சிடுச்சு. அதுக்கு அம்மாக்கு கோடான கோடி நன்றிகள். என்னோட இன்னொரு அங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து சிக் பென்ஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி அவரு வந்துட்டு அ வேலை செய்ய முடியாதனால அவரு சீக்கிரமா பென்ஷன் போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து அக்கா ஒரே ஆள் தான் சம்பாதிக்கணும், பெரிய அக்கா. ஸோ அவங்க எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமாவே இருப்பாங்க. லீவ் போடுறதுக்குமே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு ஆள் தானே சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், லோன் நிறைய இருக்கு கட்டணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. நானும் வந்துட்டு அம்மா கிட்ட வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி காட்டுமா, அப்போ வந்து நான் சக்தி ஒலிக்கு எழுதுறேன் அப்படின்ற மாதிரி. அப்ப வந்து என்னாச்சுன்னா, ஒரு ஆன்லைன் ஜாப் மாதிரி வந்துச்சு. அந்த ஆன்லைன் ஜாப் வந்து பாத்தீங்கன்னா, எப்ப வேணா எங்க வேணா இருந்து பண்ணலாம். நம்மளுக்கு ஜாப் கிடைக்கும். அந்த ஜாப் கிடைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அப்ப அவருக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு பண்றதுக்கு. ஓகே, இது வந்து வீட்ல இருந்தே பண்ற ஜாப். அதுக்கப்புறம் எப்ப வேணா டைமிங் வந்து எப்ப வேணா பண்ணலாம். அப்படின்ற ஒரு சமயத்துல வந்து அந்த ஜாப் வர சமயத்துல அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஆனா வந்துட்டு அது பெர்மனன்ட் மாதிரிலாம் இல்ல. வேலை இருக்கும்போது ஆன்லைன் வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா இருக்காது அந்த மாதிரி. பட் ஸ்டில் அம்மா வந்து அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் அதுவும் சக்தியோட எழுதியிருக்கேன். இப்போ வந்து 2 குழந்தைங்க. ஃபர்ஸ்ட் ஆனா வந்துட்டு எனக்கு நான் இங்க ஒருத்தரை கல்யாணம் டேனிஷ் சிட்டிசன் அவரு. டேனிஷ் அவரு. அவரு அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து 2016ல கல்யாணம் 17ல கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறமா 2 இயர்ஸ் குழந்தை இல்லை. அப்ப வந்து ட்ரை பண்ண அப்போ ஆரம்பிச்சோம். முதல்ல குழந்தை வேணான்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா சரி குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எனக்கு வந்து டயபெட்டிஸ் சுகர் ப்ராப்ளம் இருக்கனால அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம், பிசிஓஎஸ் இருக்கு, சுகர் ப்ராப்ளம் இருக்கு, அதனால கன்சீவ் ஆகுறது ரொம்ப கஷ்டம், நீங்க வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஐயுஐ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண சொன்னாங்க. அந்த ஐயுஐ டாக்டர் வந்து சொன்னாரு, உனக்கு ரொம்ப ரொம்ப 90% சான்ஸே இல்லை, பட் ஸ்டில் நாங்க வந்து உனக்கு ஒரு சான்ஸ் தரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறமா நான் அதுல கன்சீவ் ஆயிட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா, எங்க அப்பா வந்துட்டு அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்க போனாரு. 2 வாட்டி அம்மா வந்து மௌனத்துல இருந்தாங்க. 3வது வாட்டி வந்து சொன்னாங்க அப்பா கிட்ட, நீ வந்து பேரன் பேத்தியோட நல்லா இருப்ப அப்படின்ற மாதிரி. அதுக்கு நெக்ஸ்ட் மந்தே நான் வந்து கன்சீவ் ஆயிட்டேன். அப்போதான் எனக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா அந்த டேட்டும் கொடுத்தாங்க. கன்சீவ் ஆயிட்டேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 18 மந்த்ஸ்ல ஒரு பையனும் பொறந்துட்டான். அப்ப வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஆசை என்னன்னா, எனக்கு வந்து ட்வின்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எனக்கு வந்து எப்படியாவது ட்வின்ஸ் பொறக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப வேண்டிட்டே இருந்தேன். ஆனா அதை விட ரொம்ப பெட்டர் சாய்ஸா இது வந்து சூடோ ட்வின்ஸ் 18 மந்த்ஸ்க்குள்ள இருந்தா சூடோ ட்வின்ஸ்னு பேரு 2 பேருக்கும் இடைவெளி. அப்ப வந்து என்ன ஆச்சுன்னா 2 பேருக்குமே ஆனா வந்துட்டு இப்போ எனக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கனால ட்வின்ஸ் கிடைச்சாலுமே ட்வின்ஸ் நான் கன்சீவ் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ப்ரெக்னென்சியா இருந்திருக்கும். ஆனா இது வந்து எனக்கு ப்ரெக்னென்சில ப்ராப்ளமும் இல்லாம 2 ப்ரெக்னென்சியும் நல்லபடியா நார்மல் டெலிவரி பண்ணி கொடுத்து குழந்தைங்களும் நல்லபடியா இருந்தாங்க. ஸோ அப்ப நான் வேண்டிக்கிட்டேன், இந்த மாதிரி சக்தி ஒலிக்கு எழுதணும். அதுக்கப்புறம் ரூ. 501 காணிக்க வைக்கிறேன்னு ஆதிபராசக்தி மெடிக்கல் ட்ரஸ்ட்டுக்கு நான் அதே மாதிரி அதையும் பண்ணிட்டேன். சக்தி ஒலிக்கு எழுதிட்டேன். இதுதான் இந்த இந்த பதிவுல நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அம்மாக்கும் நன்றி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தி.